புத்தகத்துல எழுதி இருக்கு. So it is written in the book of Psalm. அவனுடைய வாசஸ்தலம் பாழாகும். அதாவது இயேசுவை காட்டி கொடுக்கிற பாழாகும். So his habitation be desolate. That is the one who இது எங்க betrays God. எழுதிருக்குன்னா சங்கீத புத்தகத்துல எழுதி இருக்கு. So this is being written in the book of Psalms. இவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன். And his bishopric let another take. எங்கே தவறு நடக்குன்னு பாத்தீங்கன்னா, So where did this incorrect நல்லா happen? கவனிங்க. Listen carefully. எழுதி இருக்கிறதை சங்கீத புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறதை யார் பார்த்தானா? அப்போஸ்தலர் பார்த்தாங்க. So as it is written in the book of Psalm, it is being seen by these apostles. நீங்க இதே மாதிரி ஒரு வார்த்தையை தானியேலின் புஸ்தகத்துல வாசிங்க. Even a similar kind of word you can read in the book of Daniel. தானியேல் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, When Daniel was analyzing the Bible, பால் கடிப்பு தீர 70 வருஷம் ஆகும் என்று எழுதி இருக்கிறதை கண்டான். so he found that for the desolation to happen it may take 70 years. இந்த ஒரே வார்த்தை. They both are similar words. அப்போஸ்தலர் எழுதி இருக்கிறதை கண்டார்கள். So the apostles saw as it is written. இது சங்கீத புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. This was written in the book of Psalms. தானியேல் When you வாசித்தீங்கன்னா, consider Daniel, பால் கடிப்பு தீர 70 வருஷம் ஆகும். it will take 70 years. எழுதி இருக்கிறதை கண்டான். He also found that as it is written that it will take 70 years for this desolation to complete. ஆனா ரெண்டு பேரும் செய்த காரியம் வித்தியாசம். So the thing that is being done by both were different. இந்த தானியேலுக்கு முன்னாலே வாழ்ந்த எரேமியா தீர்க்கதரிசியினால் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்டது 70 வருஷத்துக்கு அப்புறம் பால் கடிப்பு தீரும். So this 70 years desolation was being written by Jeremiah who lived many years ago before the birth of Daniel. மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்கன்னா, When you read Matthew chapter 1 and verse 17, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. so from Abraham to David are 14 generations. தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டவர்கள் காலம் வரைக்கும் 14 தலைமுறை. From David until carrying away into Babylon are 14 generations. பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. From the carrying away into Babylon unto Christ are 14 generations. அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, So when you count all these இந்த things, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கும் தாவீதுடைய காலத்துக்கும் 28 தலைமுறை, 28 generation. so there are difference of 28 generation between the time when David was born and the time when Jesus was lived. இயேசுவுக்கு முன்னால 28 தலைமுறைக்கு முன்னால வாழ்ந்தவன் தாவீது. David lived almost 28 generations before the birth of Christ. அவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னா, What did he write? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார், So Jesus will be betrayed, அவன் நிலம் பாழாகும், so his land should be desolated, வேறு ஒருவன் கண்காணிப்பை பெற கடவன். another person will be in charge of his habitation. விசுவாசிகள் நல்லா கவனிங்க. So believe us carefully. இந்த ரெண்டையும் தேவன் எழுதி வச்சிருக்கார். So God has written all these both the முந்தின things. காலத்துல எழுதி வச்சிருக்கார். So he has written both. ஆனா But இந்த எழுதி இருக்கிறதை கண்டபோது when they saw as it is written, தானியேல் வந்து அன்றைக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். so Daniel in those days was in the next position of king, தன் பதவியை பயன்படுத்தி, using his power, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, using his authority, தன்னுடைய எதையுமே பயன்படுத்தி using nothing of him, ராஜாவிடத்துல போய் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எந்த முயற்சியும் சரீர பிரகாரமா எடுக்கல. he did not take any kind of efforts physically to be delivered out of this captivity. 70 வருஷம் முடிஞ்சா சிறையிருப்பு திருப்புவேன். So after 70 years all the captivity will be reverted. 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. So now 70 years is over. நேரா போய் பைபிள் எடுத்துட்டு போய், So he would have taken the Bible straight to him. ராஜா, King, எங்க ஆண்டு எழுதி வச்சிருக்காரு, my God has written so. 70 வருஷம் கழிச்சு பால்கடிப்பு தீர்வு எழுதி வச்சிருக்காரு. He has written that after 70 years this captivity will be over. எங்க ஜனங்களை அனுப்பிருங்க. So you send our people. கேட்கல. He never asked it. என்ன பண்ணார் தெரியுமா? Now what did he do? 21 நாள் உபவாசம் இருந்தார். He fasted for 21 days. தேவனுடைய வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் அவர் எந்த மாமிசத்தையோ எந்த அனுபவத்தையோ எந்த சுய பலத்தையோ பயன்படுத்தாமல் இதை எழுதினவர் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனை தேடினார். Even after knowing that God has already written the promise, he never took any kind of efforts or ever used any kind of power or authority for this promise to be. நீர் எழுதி வைத்தது உண்மையானால், if it is true that you have written it, நீரே நிறைவேற்றும். you should accomplish it. தேவனுடைய சமூகத்தில் அவர் போராடினார். So he was striving in the presence of God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீ மிகவும் பிரியமானவன், you are be delighted நீ one. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. This command was revealed the time when he started to தேவன்
விடுதலையின் காரியங்களை சொன்னார். God gave the things of deliverance. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்து ரொம்ப துக்கமான சம்பவம் நடந்தது. But in the New Testament, it is a very grievous thing. சங்கீத புஸ்தகத்திலே பாழாக கடவது வேறு ஒருவன் கண்காணிப்பை பெற கடவன் என்று எழுதியிருக்கிறதை கண்டபோது இவர்கள் தானியேலை போல முழங்கால் படியிட்டு ஜெபித்திருப்பார்களானால் கதை வேறு விதமாய் முடிந்திருக்கும். So when they came to know that this habitation will be desolate and the other person will be in charge of his bishopric, if they would have knelt down and prayed, the thing would have changed the other way. இவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? Now why did they come here? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The Bible of God says, அவர்கள் ஜெபம் பண்ணும்படி மேல் அறையிலே ஏறினார்கள். so they came up to the upper room to pray. ஜெபம் பண்ண ஏறினார்கள். They came up to pray. ஆனா But கர்த்தருடைய வேதத்திலே எழுதி இருக்கிற வசனத்தை வாசித்த போது when they read what was written in the book of God, அவங்க ஜெபம் பண்ணல, they never prayed. சொந்த புத்தியை செலவழித்தாங்க. They used their own knowledge. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Now what did they do? நம்ம எழுதிருக்கு, So it is written so. அதனால ஒருத்தன் இழந்து போன இடத்துக்கு ஒரு ஆள் தேவை. So we need a person for where the person has already gone. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் From the beginning of the baptism of John. இந்நாள் வரைக்கும் நம்மோட ஒருத்தன் இருக்கிறான். So until the same day the person was with us. அவன் ஒருத்தன் வேணும். So we need one person. இயேசுனுடைய மரணம், So the death of Jesus, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், the resurrection of Jesus. இவைகளை எல்லாம் அறிந்த ஒருவன். So a person who know all these things. நாம எல்லாரும் சீட்டு போடுவோம். So let us cast lots. யார் எடுக்கணும்? So who should be there? எல்லாத்தையும் அறிஞ்சவன், The one who know all these things. அனுபவம் உள்ளவன், The one who has experience. நீண்ட காலம் இந்த ஊழியத்துல இருக்கிறவன், The one who was in the ministry for a long அவனை time. செலக்ட் பண்ணுவோம். So they selected such a person. அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. And they also selected him. மத்தியா பேர்ல சீட்டு விழுந்துச்சு. So the Lord fell upon Matthias. ஆனா இங்க யோசித்து பாருங்க, So you think about this. அவங்க தங்களை அப்போஸ்தலராக சேர்த்து கொண்டார்கள். So they added him as an apostle to them. இப்ப மத்தியாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. Now they also named Matthias. எல்லா 11 பிஷப்பும் சேர்ந்து So all the 11 bishops together, தலை மேல கை வச்சு, they ordained him having a lay in இன்று their hands. முதல் நான் உன்னை அப்போஸ்தலராக ஆர்டைன் பண்ணுகிறேன். So ஹalleluya. from this day I ordain you as an apostle. 11 அப்போஸ்தலன் சேர்ந்து ஒருத்தனை அப்போஸ்தலன் அபிஷேகம் பண்ணிட்டான். So all the 11 apostles gathered together and ordained another as an apostle. ஆனா நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க, But when you read after that, ஒரு இடத்தில் ஆகிலும் இந்த மத்தியா பேர் இல்ல. you cannot find this name of Matthias in any other place after that. மனுஷர்கள் அவனை அப்போஸ்தலன் பேர் வச்சாங்க. The people made him as an apostle, ஆனா தேவன் அங்கீகரிக்கல. but God never acknowledged it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, முதலாம் அதிகாரத்தில் அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு அறிவுபூர்வமாக அனுபவபூர்வமாக எடுத்துட்டாங்க. so they selected a person to fill that place who had the good wisdom, knowledge and who had the experience. ஆனா 9ஆம் அதிகாரத்துல But in chapter 9, தேவன் சொல்ற அனனியா கிட்ட, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். God told Ananias, he is a vessel chosen by me. அவன் யாரு? Who is he? சபையை துன்பப்படுத்தினவன், He is the one who persecuted the church. கல்லெறிஞ்சவன், He is the one who stoned. தூஷித்தவன், He is the one who blasphemed. துன்பப்படுத்தினவன். He is the one who persecuted. அவனுக்கு அனுபவம் கிடையாது. He doesn't have any experience. ஊழியம் என்னன்னே தெரியாது. He doesn't know what is a ministry. சபையை அழிக்க வந்தவன். He came to destroy the church. ஆனா தேவனுடைய அனாயிண்டிங் அவன் மேல இருந்துச்சு. But the anointing of God was upon him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், I would tell you, மத்தியா பேர் இல்லவே இல்ல. there is no more Matthias ஆனா name. பவுல் வந்த பேர் யார் பேருமே இல்ல. But when Paul came, there was no other name found in the Bible. எல்லாரையும் அவன் ஆட்கொள்ளுகிறான். So he came, overcame everyone.